எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எங்கள் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எங்கள் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அல்லேலூயா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, எங்கள் பாதையும் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, எங்கள் பாதையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூமியும் நீரே, ஆழியும் நீரே, எங்கள் ஆழத்தில் நீரே. வானிலும் நீரே, பூமியும் நீரே, ஆழியும் நீரே, எங்கள் ஆழத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் எங்கள் மாறியானே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் எங்கள் மாறியானே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் நண்பன் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் நண்பன் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே
நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே தானமும் நீரே தானமும் நீரே என்னாலும் நீரே. ஞானமும் நீரே தானமும் நீரே தானமும் நீரே என்னாலும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாய் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல தேவதூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களும் இந்த இடத்துக்கு எந்திருக்காங்க வந்திருக்காங்க. இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம ஒரு சிறு கூட்டமாக இருந்து ஆராதனை பண்ணாலும் நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தேவதூதர்கள் நினைச்சுவாங்க வருவாங்க, பரிசுத்தவான்கள் நினைச்சுவாங்க வருவாங்க. இந்த இடத்துல அவங்க நிரப்பி இருக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல ஜெபம் பண்றதுக்காக கடந்து சென்றேன். இது தனியா ஒரு மலை மேல அங்க ஒரு சர்ச் இருக்கு குற்றாலத்துல. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இது என்னுடைய நண்பர் ஒருத்தரும் அவர் தனியா ஜெபம் பண்றதுக்காக எனக்கே தெரியாம அங்க வந்திருக்கிறாரு. அப்போ அவரும் வந்தாரு, நான் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா என் கண்களுக்கு நல்லா தெரியுது, அவருக்கு கூட நிறைய தேவதூதர்கள் வராங்க, ஏன் கூட நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இவங்க ஒருவருக்கு ஒருவர் போய் கை குலுக்கி எட்டி பிடிச்சிருந்தாங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு அது பேரே மறுரூப ஆலயம் தான் நினைக்கிறேன் அந்த ஆலயத்தின் பேரு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. நான் அந்த சகோதரத்தை நான் சொன்னேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்குள்ள நாங்கள் பல மணி நேரம் அங்க இருந்து இது ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் அந்த இடத்த கடந்து வந்தோம். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் வந்துருவாங்க, தேவதூதர்கள் வந்துருவாங்க. நம்ம பாடல்களை அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம செய்யணும், படிக்கணும். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அர்த்தத்தை புரிந்து அன்றைய ஆதிதான் முதல்ல அல்பாவும் உமேகாவும் இருக்காங்க. ஆதியும் அவர் தான், முடிவும் அவர் தான். இது என் சொந்தமும் அவரை. சொந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, மதுரைக்கு தெரு ஊழியம் செய்யறதுக்காக நான் போய் ஒருத்தரையா இயேசு பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்ககிட்ட இயேசு பத்தி சொன்னேன். நீங்க சொல்ற இயேசு அங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்களும் கோனார் சாதி தான், அவரும் ஆடு மாடுதான் பேசிக்கிட்டாரு, எங்க சொந்தக்காரங்க தானே அவரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா சிஸ்டர், உங்க வாழ்க்கை முழுசும் அவரை சொந்தக்காரங்களா வச்சுக்கங்கன்னு சொன்னேன். அப்போ அதே மாதிரிதான் அவர் நம்முடைய மூத்த சகோதரனா இருக்கிறாரு, நம்முடைய அப்பாவா இருக்கிறாரு, நம்ம சொந்தமா இருக்கிறாரு. இது நல்லா புரிஞ்சு முடியும். ஏதோ யாரோ இது தெரியாத ஒரு ஆளை நம்ம வணங்கல. அவர் நம்முடைய மூத்த சகோதரன், நம்முடைய போதகர், நமக்கு எல்லாமே அவரா தான் இருக்கிறாரு. இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே அவர் தான். அதைத்தான் இதுல எஞ்சப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதல் சான்ஸா மட்டும் என்ன ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கு அடுத்த பாடல் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்
துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எந்த ஒரு நேரத்திலையும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த காலம் அப்படின்னா அது கொரோனா பீரியட்லாம் வந்துச்சு. ஏன்னா கொரோனா பீரியடு அப்படி ஒவ்வொரு பிரச்சனை காலங்கள், அது காலங்கள் அதெல்லாம். இது பஞ்ச காலங்கள், அந்த காலங்கள் இதெல்லாம் இருந்துச்சு இருக்குது. அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை தான் நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். இது எந்த நேரத்திலும்னா எப்பொழுதும் அர்த்தம். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நம்ம சொல்லணும்னா எந்த நேரத்திலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். இது துதிச்சா நன்மை உண்டா? நன்மை என்னது? துதிச்சு நம்ம வீணான கவலைகளை போட்டு பேசிக்கிட்டு, பிரச்சனைகளை பாடுகளை பேசிக்கிட்டு, அந்த கதை இந்த கதைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஆண்டவரை நம்ம துதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு எடுத்துருவாங்க, தள்ளிடுவாங்க, எல்லா தேவைகளையும் சந்திச்சிருவாங்க, ஆத்துமாக்களை தந்துருவாங்க. எல்லா நேரத்திலையும் இவங்க துதிக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்துச்சுவாங்க இருப்பாங்க. எல்லா நேரத்திலையும் அவங்க நம்மளை துதிக்கிறாங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம துதிக்கும் போது ஆண்டவருடைய முகம் என்ன செய்யும்? பிரகாசம், சிரிச்ச முகமாக இருப்பாங்க. இது அவங்க நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருந்துச்சு இருக்கு. அப்ப நம்ம துதி செலுத்தும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறாரு. அவர் துதிக்கு பாத்திரராகவும் இருக்கிறாரு. அவர் தான் வானங்களையும் பூமியும் நம்ம எல்லாரும் இருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. அதனால நம்ம எப்பொழுதுமே துதி செலுத்துறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. ஒரு நேரத்தையும் வீணடிச்சிடக்கூடாது, ஒரு நிமிஷத்தையும் ஒரு செகண்ட். அதை எந்த நேரத்திலும்னா என்ன அர்த்தம்னா, எந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த என்னுடைய தொழில்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், என் குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி செலுத்த, குடும்பத்தினுடைய எங்க அப்பாவுக்காக நன்றி செலுத்த, ஒவ்வொருத்தருக்காக துதி செலுத்தி நம்ம கர்த்தர் தினம் கொடுத்துட்டு இருக்க பணங்களுக்காக சோசரை செலுத்துகிறேன், ஹெல்த்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா எத்தனையோ பேர் எவ்வளவோ பாடுகள்ல நினைச்சாங்க. நம்ம தெருவில் நம்ம போகும்போது பார்க்குறோம், ரொம்ப கை கால் பலகீனங்கள், எத்தனையோ பாடுகள்ல மக்கள் நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நினைச்சாரு, வராரு, ரட்சித்திருக்கிறாரு. நித்திய ஜீவன் நமக்கு என்னது உண்டு. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்துட்டு இருக்கிறாரு. என்ன அப்போ இதெல்லாம் நினைச்சு 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 எப்போ பார்த்தாலும் நம்ம துதி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்.